தமிழ்நாடு அரசு பணிகளில் அரசமைப்பு சட்டத்தின்படி பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை வழங்கிட கோரும் ஆர்ப்பாட்டம் மாண்புமிகு தமிழக முதல்வர் கவனத்தை ஈர்க்கும் ஆர்ப்பாட்டம் கர்நாடகாவில் இருப்பதை போல ஹரியானாவில் இருப்பதை போல மற்ற மாநிலங்களில் இருப்பதை போல எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு கேட்டு ஆர்ப்பாட்டம் நிரப்பிட வேண்டும் எஸ்சி எஸ்டி பின்னடைவு பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் மாற்றிட வேண்டும் குரூப் டி பணிகளை மீண்டும் அரசு பணிகளாக மாற்றிட வேண்டும் உயர்த்திட வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 74வது திருத்தத்தின்படி, அதாவது 16(4)A படி 1995ஆம் ஆண்டிலிருந்து அனைத்து பதவி உயர்வுகளிலும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு இடஒதுக்கீட்டை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு அரசு 1995இலிருந்து இதை அமுல்படுத்தவில்லை. கடந்த காலங்களில் சமூக நீதி ஏற்பாடாக அனைத்து பிரிவினரும் பிரதிநிதித்துவம் பெறுகின்ற வகையில் நடைமுறையில் இருந்த 200 ரோஸ்டர் முறை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் வாயிலாக 2016இல் இருந்து நிறுத்தம் செய்யப்பட்டு விட்டது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் 2003ஆம் ஆண்டில் இருந்தே வழங்கியிருந்த அந்த சமூக நீதி அடிப்படையிலான 200 ரோஸ்டர் முறை பணிமூப்புகளை எல்லாம் ரத்து செய்து மதிப்பெண் அடிப்படையில் அந்த பணிமூப்புகளை எல்லாம் மறுநிர்ணயம் செய்துவிட்டார்கள். இதன் காரணமாக எஸ்சி எஸ்டி அலுவலர்கள் அனைவருமே மிக பின்தங்கிய இடங்களிலே பணிமூப்பை பெற்று பின்தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பெற்றிருந்த அந்த பதவி உயர்வுகளிலிருந்து அவர்கள் கீழிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் பெற்றிருந்த ஊதியத்தில் மாத ஊதியத்திலேயே 20,000 வரை இழப்பினை சந்தித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நிலையிலாவது தமிழ்நாடு அரசு அந்த 16(4)A நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்து வருகிறோம். கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்தி வருகிறோம். மீண்டுமாக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இன்று நடத்தி வருகிறோம். இந்த 16(4)A தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்துவதின் வாயிலாக யாருக்கும் எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை. பிசி எம்பிசி பிரிவினர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அதிக அளவிலே கிடைத்திருக்கிறது. எஸ்சி எஸ்டி மக்களுக்குரிய பிரதிநிதித்துவத்தை மட்டும்தான் நாங்கள் கேட்கிறோம். ஆகவே யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை. அதேபோன்று இந்த சட்ட திருத்தத்தை அமல்படுத்துவதின் வாயிலாக தமிழ்நாடு அரசுக்கு எந்த சட்ட சிக்கலும் ஏற்பட போவதில்லை. அவர்களுக்கு கூடுதலாக நிதி செலவினமும் இதிலே ஏற்பட போவதில்லை. இது முழுக்க தமிழக அரசினுடைய கொள்கை முடிவு சார்ந்தது. தமிழ்நாடு அரசு சமூக நீதி கொள்கையை கடைபிடிக்கின்ற அரசு என்பதால் சமூக நீதியிலேயே அடித்தள சமூக நீதியாக இருக்கின்ற இந்த எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை வழங்குகின்ற இந்த 16(4)A தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்துவது என்பது மிகவும் முக்கியமானது, சாதாரணமானது, வழக்கமானது. இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிய சமூக நீதி என்பதை
இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோன்று மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பதவியேற்று உடனே பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்று வாக்குறுதியை அளித்தார். அதற்கு அடுத்ததாக 6 மாதங்கள் கழித்து அரசாணையை வெளியிட்டு 10,502 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்தார்கள், அரசாணை வெளியிட்டார்கள். ஆனால் அறிவித்து 3 ஆண்டுகள் கடந்தும் இதுவரை பல 10 ஆண்டுகளுக்கு முன்பாக வழங்கியிருக்க வேண்டிய SC/ST இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள் இன்று வரை வழங்கப்படவில்லை. ஆகவே மேலும் காலதாமதப்படுத்தாமல் அந்த வேலை வாய்ப்புகளை SC/ST பிரிவு இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக SC/ST பிரிவினர்கள் அதிக அளவிலே வேலைவாய்ப்பை பெற்று வந்த குரூப் டி பணியிடங்கள், துப்புரவு பணியிடங்கள், ஓட்டுநர், பெருக்குபவர், அடிப்படை பணியாளர் என்ற உடல் உழைப்பு பணியிடங்கள் அனைத்தும் இப்பொழுது தனியார்மயமாகி அத்தை கூலிக்கு வேலை பார்க்கின்ற ஒப்பந்த பணிகளாக மாறிவிட்டன. ஆகவே அவர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது. சமூகத்திலே அவர்கள் மேலும் பின்தள்ளப்பட்டு சமத்துவம் பாதிக்கப்படுகிறது. ஆகவே அந்த குரூப் டி பணியிடங்களை மீண்டும் அரசு பணிகளாக மாற்ற வேண்டும், மீண்டும் அரசு பணிகளாக நியமனம் செய்ய வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். கடந்த 40 ஆண்டுகளாக SC/ST பிரிவினருக்குரிய இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு உயர்த்தவில்லை. ஒவ்வொரு மக்கள் தொகை அடிப்படையிலும் மக்கள் தொகைக்கு ஏற்ப SC/ST மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் 40 ஆண்டுகளாக உயர்த்தி வழங்கப்படவில்லை. கடைசியாக எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 நடந்தது. அந்த கணக்கெடுப்பின்படி SC/ST பிரிவினுடைய மக்கள் தொகை 24% தமிழ்நாட்டில். ஆனால் இன்று நடைமுறையில் இருப்பது 18 + 1 என்று 19% மட்டுமே நடைமுறையில் இருக்கிறது. அதை 2011 மக்கள் தொகை அடிப்படையிலாவது 24% உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை வலியுறுத்தி கேட்பதற்காகத்தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொள்கிறோம். இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எங்களுடைய கோரிக்கைகளை தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். இனியும் இது போன்ற போராட்டங்கள் மக்கள் போராட்டமாக மாறுவதற்கு முன்பாக SC/ST மக்களுக்குரிய சமூக நீதியை தமிழ்நாடு அரசு வழங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நன்றி. ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு அரசு அனைத்து துறை SC/ST பணியாளர் கூட்டமைப்பு, M. குமார். தோழர்களே, நேற்று இந்த இன்விடேஷன் அடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருந்தோம். அப்போ ஒரு பார்வையாளர் வார்த்தையை மட்டும் இங்கு பதிவு செய்கிறேன். ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு பிறகு SC/ST சங்கங்கள் உயிர்ப்போடு இருப்பதை நான் கவனிக்கிறேன். அந்த உயிர்ப்புக்கு பின்னால் பெரிய தலைவர்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் இருக்கிறார் என்பதையும் அந்த தலைவர் சந்திக்க போகிறார். உங்களுடைய கோரிக்கை முறையை தயவு செய்து கொண்டு சேர்த்துடுங்க அப்படின்னாங்க. நானே கைப்பற்றி கூட்டமைப்பினுடைய தலைவர் அண்ணன் குமார் அவர்களும் தொடர்ந்து இதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய முயற்சியை புரிந்து கொண்டு பல அலுவலர்களுக்கிடையே தலைவர் அவர்கள் தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை கொண்டிருக்கிறார். அவருக்கு இந்த நேரத்தில் எங்கள் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தோழர்களே, இந்த திரட்சியை தலைவரின் பின்னால் நாம் கண்டிருக்கிறோம். இந்த திரட்சியோட சென்று நாம் இந்த கோரிக்கைகளை வென்றெடுப்போம். வென்றெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இறுதியாக இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நிறைவுரையை வழங்க வந்த 16(4)A நடைமுறைப்படுத்தப்படவில்லை எனில் அது தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாகத்தில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், சனாதன அடக்குமுறையை நிர்வாகத்திலே அது எந்த அளவிற்கு கொண்டு வந்து தமிழ்நாடு அரசினுடைய தலைமை செயலாளர் உள்ளிட்ட துறை முதன்மை செயலாளர்களையும் தொடர்ந்து சந்தித்து இதை நாங்கள் எல்லாம் எழுச்சியோடு நம்பிக்கையோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை
அன்பார்ந்த செயலாளர் சா பாவாணன் அவர்களே, டாக்டர் அம்பேத்கர் பொறியாளர் சங்கத்தின் துணைத் தலைவர் ஏ முருகேசன் அவர்களே, அரசு தலைமைச் செயலக SC/ST அலுவலர் நலச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் சிகாமணி அவர்களே, டாக்டர் அம்பேத்கர் பொறியாளர் சங்கத்தின் பொருளாளர் பிரதீஷ் அவர்களே, தமிழ்நாடு காவல்துறை கால்நடைத்துறை மருத்துவ பட்டதாரிகள் சங்கத்தின் தலைவர் மருத்துவர் உமாஷல், இளங்கோவன், பேராசிரியர் தமிழ்குமரன், பேராசிரியர் கண்ணையன், மருத்துவர் கோமகன், மருத்துவர் ப ராதாகிருஷ்ணன், ஆர் வீரராகவன், ஆர் எழிலரசன், இரா அன்புவேந்தன் ஆகிய பல்வேறு நலச்சங்கங்களை சார்ந்த தலைவர்களே, நிறைவாக நன்றி உரை ஆற்றவிருக்கிற பச்சையப்பன் அவர்களே, இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்திருக்கிற முன்னணி தோழர்கள் கருப்பழகு, கண்ணன், ரவிமோகன், ரவிமணி, அலுவலர் ஆசிரியர் சங்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்களே, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் சார்பில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் சதீஷ் கண்ணா, மருத்துவர் கல்பனா, பூமிராஜன், கன்னியப்பன் ஆகிய தோழர்களே, டாக்டர் அம்பேத்கர் தலைமைச் செயலக அலுவலர் நலச்சங்கத்தின் பொறுப்பாளர்கள் தாதாபாய் நவ்ரோஜி, மகாதேவி, நதியா, விமல்குமார், தமிழ்ச்செல்வி, சங்கத்தை சார்ந்த திருவருள், ராஜன், ராஜேந்திரன், சண்முகவேல், ஜெய்பீம் பவுண்டேஷன் அமைப்பை சார்ந்த வி ராமச்சந்திரன், சுப்பையா, மாரிமுத்து, நெடுஞ்செழியன், கால்நடை மருத்துவ பட்டதாரிகள் நலச்சங்கத்தை சார்ந்த மருத்துவர்கள் பிரகானந்தன், ராஜேசேகர், கலியமூர்த்தி, ஆனந்தராஜ், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக ஊழியர் நலச்சங்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் கதிரவன், கல்யாணசுந்தரம், ராஜு, சரவணமுத்து பாண்டியன், பேபேக் டு தி சொசைட்டி அறக்கட்டளையின் பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் பத்மநாபன், அம்பிகாபதி, மருத்துவர் சதீஷ், கருப்பசாமி, சுப்பிரமணியன் ஆகிய தோழர்களே, எனக்கு முன்னர் உங்களிடையே உரையாற்றி அமர்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் அவர்களே, திரளாக கூடியிருக்கிற இந்த கூட்டமைப்பை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, பணியாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அரசு அனைத்து துறை SC/ST பணியாளர்கள் கூட்டமைப்பு ஒற்றை கோரிக்கையை முதன்மைப்படுத்தி இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறது. பல கோரிக்கைகள் உள்ளன என்றாலும் முதன்மையான கோரிக்கை அரசமைப்பு சட்டம் 16(4)A படி இடஒதுக்கீட்டு பதவி உயர்விலே இடஒதுக்கீட்டுக்கான ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதாகும். மேலும் பின்னடைவு காலி இடங்களை நிரப்ப வேண்டும். குரூப் டி பணியிடங்களை அரசு பணியிடங்களாக மாற்ற வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது. மீண்டும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே
இது போன்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை நடத்தி இருக்கிறோம், மீண்டும் நடத்துகிறோம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் தலைப்பே அமைந்திருக்கிறது. அடுத்து இதே இடத்தில் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையில் வருகிற 7ஆம் தேதி மீண்டும் ஒரு போராட்டம் நடைபெற உள்ளது. இப்படி தொடர்ந்து மீண்டும் மீண்டும் நாம் போராடுவதற்கு என்ன பின்னணி, என்ன காரணம் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் என்றாலும் கூட பொதுமக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை உள்ளது. இதில் பின்னடைவு காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது நீண்ட காலமாக சொல்லி வருகிற கோரிக்கை. அதுபோல குரூப் டி பணியிடங்களை அரசு பணியிடங்களாக மாற்ற வேண்டும் என்பதும் அரசாணை 152 ரத்து செய்ய வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் அதையும் நீண்ட காலமாக நாம் சொல்லி வருகிறோம். இப்போது புதிதாக நாம் வலியுறுத்தக்கூடிய 2 கோரிக்கைகள், ஒன்று மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும். 2011 சென்சஸ் அடிப்படையிலே என்ன மக்கள் தொகை இருக்கிறதோ அந்த மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்பதாகும். இப்ப ஷெட்யூல் காஸ்டுக்கு 18%, ஷெட்யூல் டிரைப்ஸ் பழங்குடியினருக்கு 1% என்று 19% தான் இருக்கிறது. 2011 மக்கள் தொகை அடிப்படையிலே அது மேலும் 2-3% உயர்ந்திருப்பதாக தெரிகிறது. ஆகவே அந்த மக்கள் தொகை பெருக்கத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டின் அளவையும் உயர்த்த வேண்டும் என்று நாம் கோருகிறோம். இவ்வளவு காலம் 50% இடஒதுக்கீட்டுக்கு மேல் போகக்கூடாது என்ற ஒரு உச்சவரம்பை, ஆகவே அதை பாதுகாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் இந்திய ஒன்றிய அரசு அதை அரசமைப்பு சட்டத்தின் அட்டவணையிலே இணைத்துக் கொண்டது. அது ஒரு பாதுகாப்பு கருதி. எனவே 69% இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது. அதே வேளையில் 50%க்கு மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாது என்கிற உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் இருக்கிறது.